வாழ்கவே வானமுதம் வாழ்கவே வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே தேனமுத தமிழ் மொழியை தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே தேனமுத தமிழ் மொழியை தேசமெங்கும் ஏந்தி வரும் வானொலினம் வானமுதம் வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே வானமுதம் வாழ்கவே. தேன் தமிழில் இசை கலந்து திக்கெல்லாம் பரப்புமே தெள்ளு தமிழ் நிகழ்ச்சிகளை உள்ளமெல்லாம் நிரப்புமே வானமுதம் நேயர்களை மனம் கவர்ந்து இழுக்குமே வண்ண தமிழ் உலகமெங்கும் வான்வெளியில் கலக்குமே வாழ்க வாழ்கவே. வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை வானொலிகளின் ஊடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பின் எட்வர்ட் அருள் நேசதாசன். நேயர்களே, விற்றில் தமிழ் சங்கத்தின் ஆதரவில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒலிபரப்பப்படும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மாலை வணக்கங்கள். நேயர்களே, வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை 88.6 பண்பலை வரிசையூடாகவும் மற்றும் இணையதளத்தில் www.pvfm.org.au/livestream ஊடாகவும் மற்றும் ஆஸ்திரேலியா 24 மணி நேர இன்பத்தமிழ் வானொலியூடாகவும் உலகம் பூராகவும் ஒலிபரப்பப்படுகின்றது என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறியத் தருகின்றோம். எனவே எமது நிகழ்ச்சிகளோடு இரவு 10 மணி வரை இணைந்திருங்கள். சுவையான நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லங்கள் வந்து உங்கள் இதயங்களோடு பேச இருக்கிறது. நேயர்களே, வழமை போல் இன்றைய என் நிகழ்ச்சியையும் ஆரம்பித்து வைப்பது இந்த பாடல்தான். மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழி காட்ட வேண்டும் என்று வணங்குவோம். ஒன்றே குலமென்று பாடுவோம், ஒருவனே தேவனென்று போற்றுவோம். கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழி. இந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்று நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடை போடுவோம். ஒன்றே குலம் என்று பாடுவோம். நேயர்களே, வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் இதயங்களின் தேடலாக
வானொலிகளிலே வலம் வந்து கொண்டிருப்பது வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நடுவின்றி நன்பொருள் வைக்கின் குடிப்பொன்று குற்றமும் ஆங்கே தரும். நேர்மையின்றி அடுத்தவர் பொருளை திருடினால் என்னாகும்? சொந்தம் பந்தம் எல்லாம் அழிந்து பழியே உண்டாகும். நடுவின்றி நன்பொருள் வைக்கின் குடிப்பொன்று குற்றமும் ஆங்கே தரும். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே. பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே, அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தன்னை போலே. அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. நேர்களே, உங்கள் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நிலவைப் போல் அழகுள்ளவளாய், கதிரவனைப் போல் ஒளியுள்ளவளாய், விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வானமுதம் தமிழ் ஒலிபரப்பு சேவை. நேர்களே, இன்றைய சிந்தனைக்காக ஜெயராம சர்மா அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை வானிலைக்கு எடுத்து வருகிறேன். சிந்தித்து நாமும் தெளிவடைதல் எக்காலம், சிந்தித்து நாமும் தெளிவடைதல் எக்காலம். ஓடும் வரை ஓட வேண்டும், உழைக்கும் வரை உழைக்க வேண்டும். வாடி நிற்போர் நிலை கண்டால் மனம் உவந்து வழங்க வேண்டும். மண் வாழ பொருள் வேண்டும், மகிழ்ச்சி பொங்க பொருள் வேண்டும். கண் துஞ்சா உழைத்த பொருள் கையிருக்க அறம் வேண்டும். மற்றவர் வதையாக வந்திட்ட எப்பொருளும்
எத்தனை இருந்தாலும் இன்பமாயாகாது. கண்ணீரும் இரத்தமும் கலந்திட்ட பொருளாலே களிப்புற்று நின்றிட்டால் கருணையே அளித்துவிடும். மாடி மனை கோடி பணம் வாய்ப்பார்கள் மகிழ்வார்கள், தேடி ஓடி சேர்த்ததெல்லாம் திசை மாறப் போகும் முன்னர் வீடுதோறும் வாசற்படி விட்டகன்று போவதில்லை. கேடு கெட்ட செயலென்றும் கிட்டவிடா மனநிறைவை. மனம் வருந்தா உழைத்த பொருள் மனம் நிறைவை உவந்தளிக்கும். மனம் வருந்த குவிந்த பொருள் வாழ்வெல்லாம் பெரும் துயரே. மனம் வருந்தா உழைத்த பொருள் மன நிறைவை உவந்தளிக்கும். மனம் வருந்த குவிந்த பொருள் வாழ்வெல்லாம் பெரும் துயரே. ஏழைகள் அழுதால் எல்லாமே அழிந்திடுமே. ஏழைகள் அழுத கண்ணீர் கூர்வாளை ஒக்குமே. ஏழைகளை வதைக்காமல் இரக்கத்தை இழக்காமல் வருகின்ற அத்தனையும் வளமாகத்தான் இருக்கும். அடித்து குவிக்கும் பொருளெல்லாம் எடுக்க எடுக்க பெருந்துயரே. அடுத்தவர் அழுகையில் வந்த பொருள் கெடுக்கும் என்பதை மனம் எடுப்போம். உடம்பினை விட்டு உயிர் போனால் தேடிய அனைத்தும் கூட வருமா? உடம்பினை விட்டு உயிர் போனால் தேடிய அனைத்தும் கூட வருமா? செல்வா கிளந்து செருக்கிழந்து செல்லா காசாய் சிதை செல்வாய். தேடிய பொருள்கள் உன்னை பார்க்கா, திரண்ட உறவுகள் கூட வரார். உந்தன் இருப்பிடம் மயானமாகி ஒன்றுமே இல்லா நீ செல்வாய். சிந்தித்து நாமும் தெளிவடைதல் எக்காலம். தொந்தி சரியும் முன்னே தூய்மையுறல் எக்காலம். பொருளாலே அருள் இழக்கும் போக்கினை மாற்றாமல் பொழுதினை பொருள் தேட செலவிடுதல் முறையாமோ. சிந்தித்து நாமும் தெளிவடைதல் எக்காலம். தொந்தி சரியும் முன்னே தூய்மையுறல் எக்காலம். பொருளாலே அருள் இழக்கும் போக்கினை மாற்றாமல் பொழுதினை பொருள் தேட செலவிடுதல் முறையாமோ. எழுதியவர் மகாதேவ ஐயர், ஜெயராம சர்மா, மேல்நாள் தமிழ்மொழி கல்வி இயக்குனர், மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. நன்றி ஐயா. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன, திரண்டதோர் சுற்றம் என்ன, கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ.
கண்ணி, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான். சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்றுவிடு என்பான், சென்றுவிடு என்பான். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொடர்வது என்னும் ஓர் கவிதை. எழுதியவன் தமிழ் பொடியன். பக்கத்து வீட்டுக்காரன் செத்து புழுத்து மணந்தாலும் எட்டி பார்த்து ஏனென்று கேட்கா தேசத்தில் வாழ்ந்தாலும், பக்கத்து வீட்டுக்காரன் செத்து புழுத்து மணந்தாலும் எட்டி பார்த்து ஏனென்று கேட்கா தேசத்தில் வாழ்ந்தாலும் இப்போதும் ஈழத்தமிழராய்த்தான் வாழ்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் செத்து புழுத்து மணந்தாலும் எட்டி பார்த்து ஏனென்று கேட்கா தேசத்தில் வாழ்ந்தாலும் இப்போதும் ஈழத்தமிழராய்த்தான் வாழ்கிறோம். எனக்கு ஒன்றென்றால் 10 மைலுக்கு அப்பால் வாழும் என் நண்பன் ஓடி வருவான். அவனுக்கு ஒன்றென்றால் நான் ஓடிப்போவேன். கிழமையில் ஒரு நாள் என்றாலும் அவன் வருவான், இல்லையென்றால் நான் போவேன். பிறந்த நாள் மண்டபத்தில் கதிர காணாமல் வருகிறது. கொத்து ரொட்டியும் பானும் பருப்பும் ரோல்ஸும் வடையும் உடன் ஆட்டிறச்சியும் புட்டும் இடியப்பமும் சொதியும் சம்பலும் ஒடியற்கூழும் இன்னும் தமிழ் கடைகளில் விற்பனைக்கு இருக்கு. கோயில்களும் திருவிழாவும் தேரும் தீர்த்தமும் கும்பாபிஷேகங்களும் மணிக்கடைகளும் அன்னதானமும் கொண்டல் கடலையும் கச்சானும் இங்கேயும் இருக்கு. கோயில் நிர்வாக சண்டையும் சங்க பொதுக்கூட்ட சண்டையும் திருவிழா ஆர் செய்கிறது கண்ட குழப்பமும் இப்பவும் இங்கே இருக்கு. அடுத்த தலைமுறையோட புலம்பெயர்ந்த தமிழன் செத்து போவான் என்று அவன் சொன்னவன். தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு, விளையாட்டு போட்டி இருக்கு, ஆடி பிறப்பு இருக்கு, தமிழ் தின போட்டிகள் இருக்கு, சின்ன சின்ன பிள்ளைகள் தமிழ் பேச்சும் இருக்கு, காத்தான் கூத்து இருக்கு, நாடகம் இருக்குது, வில்லுப்பாட்டு இருக்குது, கூட்டு மேளம் இருக்குது, பறையும் இருக்குது. எந்த மடையன் சொன்னான் அடுத்த தலைமுறையோட வெளிநாட்டில் தமிழ் செத்து போகும் என்று? கொல்லும் குளிரிலும் வேட்டியும் சால்வையும் பட்டிச்சீலையும் கட்டியே இப்பவும் இங்க கோவிலுக்கு போறோம். ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டு அங்க பிரதட்சணை செய்வதும் இல்லை, காவடி எடுப்பதும் இல்லை. எந்த அறிவு கொழுந்து சொன்னான் எங்கள் கலாச்சாரம் வெளிநாட்டில் அழிந்து விடும் என்று? இங்க இப்பவும் இரவு 10 மணிக்கு பின் வந்தால் அம்மா ஏசும், அப்பா அடிக்கும், அண்ணா முறைப்பான், தங்கச்சி மூஞ்சிய நீட்டுவாள்.
என் காய்ச்சட்ட ஓட்டையை அம்மா தான் தைக்கிறான், என் உடுப்புகளை தங்கச்சி தான் தோய்க்கிறான். எவனடா சொன்னது அடுத்த தலைமுறையோட பண்பாடு வெளிநாட்டில் அழிஞ்சு போகும் என்று? மாதா மாதம் அப்பம்மாவுக்கும் அம்மம்மாவுக்கும் அம்மா தான் காசு அனுப்புகிறான். 10 வருஷம் கழிஞ்சும் மாமியின் மூத்த மச்சாளின் சாமத்திய வீடு அப்பாவின் 2 மாத சம்பளத்தில் தான் நடந்தது. அப்பப்பாவின் செத்த வீடு என்ற செலவு, அம்மம்மா செத்தாலும் அதுவும் என்ற செலவு தான். ஊரில் எத்தனை பேரன் இருந்தாலும் 1000 மைல் கடந்து நான் இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்கு, உரித்தும் இருக்கு. எந்த லூசன் சொன்னவன் வெளிநாட்டுக்கு போனவங்கள் வாயை பொத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று? என்னதான் ஷாம்போ போட்டு முழுகினாலும் என்ற தலையில வீட்டு முற்றத்து மண்ணும், என்னதான் கைகழுவினாலும் கெட்டவெல மீன் கறி வாசமும் போகுதே இல்லை. 1001 வெள்ளைகள் போல மாறினாலும் 999 தமிழனாத்தான் வாழ்றோம். விளங்குதே? 1001 வெள்ளைகள் போல மாறினாலும் 999 தமிழனாத்தான் வாழ்றோம். யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே. யாரடா மனிதன் இங்கே, கூட்டி வா அவனை இங்கே, இறைவன் படைப்பில் குரங்குதான் மீதி இங்கே. மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு. மனிதரில் நாய்கள் உண்டு, மனதினில் நரிகள் உண்டு. பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பு உண்டு. பார்வையில் புலிகள் உண்டு, பழக்கத்தில் பாம்பு உண்டு. நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியிலே, மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதனை காணவில்லை.